ஹாய் விவர்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இப்போ பிஜிடிஆர்பி வருது. அந்த பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் டாபிக் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்லையும் 30 கொஷின்னு, ஃபஸ்ட் யூனிட்டுக்கு மட்டும் ஒரு 150 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 150 கொஷினில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரூப்ஸ் அண்ட் தியரம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கொஷின் பார்க்க போகிறோம். 30 கொஷின் எம்சிக்யூ கொஷினில் வித் ஆன்சரோடு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினில் வந்து ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸாக கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒரு 30 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு இதில் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கா என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த குரூப்ஸ் அண்ட் தியரம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் வந்து எ குரூப் இஸ் எ செட் ஜி வித் எ பைனரி ஆப்ரேஷன் சாட்டிஸ்ஃபையிங். இந்த பைனரி ஆப்ரேஷன் வந்து குரூப் ஜி வந்து எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ். இந்த 4 இதுவுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. அதனால் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஆஃப் தி எபோவ். Question number 2, the identity element in a group is unique. Identity elementங்கிறது யூனிக்காக இருக்கும். Question number 3, an abelian group is always commutative. Option C, commutative. Fourth question, the group of integers under addition is. இந்த fourth questionக்கு வந்து பார்த்தீங்கன்னா the group of integers under addition is infinite cyclic group. அதாவது infinite cyclic group தான் பார்த்தீங்கன்னா group of integer under addition பொறுத்த வரைக்கும் infinite cyclic group. Fifth question, a subgroup H of G satisfies closed under operation. A subgroup H of G satisfies closed under operation. H not equal to pi, அதுக்கப்புறம் AB inverse belongs to H, closed under operation. இந்த 4மே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3மே உங்களுக்கு என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சரில் ஆல் அந்த கொடுத்துருக்க அந்த 3மே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால் வந்து a subgroup H of G satisfies all. Option D. Sixth question, the order of an element G in capital G, small g in capital G is smallest n such that G inverse n equal to E. G power n equal to E. G power n equal to E. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். தி ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் இன் G, ஸ்மால் g in capital G, smallest n such that G power n equal to E. இது அதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 7th கொஸ்டின் வந்து லக்ராஞ்சிஸ் தேரம் ஸ்டேட்ஸ். லக்ராஞ்சிஸ் தேரம் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் சப் குரூப் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் குரூப். ஆர்டர் ஆஃப் சப் குரூப்ஸ் டிவைட் ஆர்டர் ஆஃப் குரூப். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான், ஃபஸ்ட் ஆப்ஷன். Lagrange theorem states order of subgroup. Order of subgroup always divides by order of group. அந்த ஆர்டர் ஆஃப் சப்குரூப் வந்து அந்த குரூப்பை வந்து என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அதுதான் வந்து கொண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 8th question, a cyclic group of order n is isomorphic to z by nz. n into z. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். a cyclic group, ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ. a cyclic group of order n is isomorphic to z by nz. ஃபஸ்ட் ஆப்ஷன் 8th கொஸ்டினுக்கு. 9th கொஸ்டினுக்கு, in a permutation group S3 the order is 9th கொஸ்டினுக்கு in permutation group S3 in order is 6 3. அதனால் 3க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் குரூப் வந்து 6 வந்து இதுக்கு ஆன்சர் 6th ஆப்ஷன் சி. 10th கொஷின். 10th கொஷினில் தி அல்டர்னேட்டிங் குரூப் A4 ஹேஸ் ஆர்டர். A4க்கு வந்து ஆர்டர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. அல்டர்னேட்டிங் குரூப் A4 ஹேஸ் ஆர்டர் 12. 10th கொஷினுக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து B 12. A4க்கு வந்து ஆல்டர்னேட்டிங் குரூப்போட ஆர்டர் என்னவாக இருக்கும்னு A4க்கு 12. 11th கொஷின், Cayley's theorem states every group is isomorphic to a subgroup of a symmetric group. 11th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ. every group is isomorphic to a subgroup of a symmetric group. 11th கொஷினுக்கு ஆன்சர் ஏ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Cayley's theorem every group is cyclic, அது வந்து Cayley's theoremத்தில் வராது. every group is abelian வராது. Cayley's theorem states every group is isomorphic to subgroup of a symmetric group. symmetric groupோட சப்குரூப்பாக இருக்கும். அதான் Cayley's theorem வந்து சொல்லுது. 12th கொஷின் பார்த்தீங்கன்னா the kernel of homomorphism
a subgroup of G, a normal subgroup of G, அதுக்கப்புறம் போத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன் நன்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம் வந்து பார்த்தீங்கன்னா சப்குரூப் ஆஃப் ஜி, அதுக்கப்புறம் நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி, இது ரெண்டுமே அதில் வந்துடும். அதனால் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா போத் ரெண்டுமே இதில் வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கெர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம் இஸ் போத், ரெண்டுமே வந்துடும். சப்குரூப் ஆஃப் ஜி, நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி, ரெண்டுமே ஆன்சரில் வந்துடும். 13th கொஸ்டின் வந்து இஃப் பை ஜி கேபிட்டல் ஜி tends to H is homomorphism, then order of EG. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th கொஸ்டினுக்கு இ அந்த ஜிக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வரும், ஹச்னு வரும். இ ஐஃபன் போட்டு ஹச்சில் வரும். ஆப்ஷன் ஏ. 14th question, a normal subgroup n of capital G satisfies small g into n equal to capital N small g for every small g belongs to capital G. The first option A, a normal subgroup n capital N of capital G satisfy G into capital N equal to capital N into G for every small g belongs to capital G. First option A, normal subgroup satisfy, இதை தான் satisfy பண்ணது. அடுத்து பார்த்தீங்கன்னா 15th question, quotient group capital G by divided by capital N is defined. Capital G divided by N is defined when N is normal. N வந்து நார்மலாக இருக்கிறப்ப அந்த quotient group வந்து என்ன பண்ணோம், டிஃபைன் பண்ணுறது. quotient group capital G divided by N is defined when N is normal. அடுத்த question number 16, Cauchy's theorem states if B P of G, then for every elements of order P, if P then order G, அதுக்கப்புறம் then for exist element of order P. First option A. இது வந்து பார்த்தீங்கன்னா Cauchy's theorem வந்து இதை தான் ஸ்டார்ட் பண்ணது. ஆர்டர் P, இந்த P பவரில் வருதுங்க, அதை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. 17th question, a group of prime order ஆல்வேஸ் சைக்கிளிக்காகவும் இருக்கும், ஆல்வேஸ் அபிலியனாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 17th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, a group of prime order always cyclic and abelian. 17th கொஸ்டினுக்கு ஆன்சர் சி, both A and B. 18th question, center Z of G equal to small g belongs to capital G, Gx equal to xg for every x belongs to capital G is. பார்த்தீங்கன்னா 18th கொஸ்டினுக்கு இதுக்கும் is a subgroup and always normal. இதுவுமே பார்த்தீங்கன்னா always subgroup and always நார்மலாக இருக்கும். center Z of G வந்து பார்த்தீங்கன்னா subgroup, அதுக்கப்புறம் always normal. அப்போ 18th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து சி, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அதனால் சி வந்து போத்துங்கிற ஆப்ஷன் தான் இது கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. 19th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா if modulus G equal to P square prime P square prime P, then G is cyclic or product of cyclic. சைக்கிளிக்காக இருக்கும், இல்லைனா சைக்கிளிக்கோட ப்ராடக்டாக இருக்கும். ஆர்டர் G equal to P square prime P இப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு G வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சைக்கிளிக் அண்ட் சைக்கிளிக் ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளிக் அதோட பேட்டர்னாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 20th question, the order of subgroup generated by small g belongs to capital G is. The order of subgroup generated by small g belongs to capital G is order of small g. The order of subgroup generated by G, small g belongs to G na இது order of G small g ஆ இருக்கும். ஸோ அதனால் 20th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 21 பார்த்தீங்கன்னா the direct product of two cyclic group. The direct product of two cyclic group is cyclic if orders are co-prime. அந்த cyclic if orders are co-prime இருக்கிறப்போ அது சைக்கிளிக்காக இருக்கும். சைக்கிளிக்காக இருந்துச்சு அப்படின்னா the direct product of two cyclic group is cyclic when orders are prime. இந்த orders வந்து ப்ரைமாக இருக்கிறப்போ direct product of two cyclic group என்னவாக இருக்கும் அப்படின்னா சைக்கிளிக்காக இருக்கும். அது கண்டிஷன்ஸ் வந்து if orders are co-prime இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது சைக்கிளிக்காக இருக்கும். அப்போது பார்த்தீங்கன்னா 21st வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி, சைக்ளிக் இஃப் ஆர்டர்ஸ் ஆர் கோப்ரைம், பி. 22ல் பார்த்தீங்கன்னா சைலோ பி சப்குரூப்ஸ் ஆர் சப்குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் பி பவர் கே, அதேமாதிரி மேக்ஸிமல் பி சப்குரூப்ஸ் ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி,
சைலோ P subgroup ஆர் both. ஆப்ஷன் C both. 22க்கு ஆன்சர் வந்து both. சப்குரூப் ஆஃப் ஆர்டர் P power K மேக்ஸிமல் P சப்ஸ்குரூப்ஸ் ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால் ஆப்ஷன் வந்து both. அடுத்த 23rd நம்பர் ஆஃப் சைலோ B சப்குரூப் சாட்டிஸ்ஃபை எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் 1 mod P பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் 1 mod Pயும் டிவைட்ஸ் மாடுலஸ் G இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா C both. ரெண்டுமே இது கூட ஆன்சர். 24th வந்து பார்த்தீங்கன்னா தி ட்ரிவியல் குரூப் ஹேஸ் ஒன்லி ஐடென்டி எலமெண்ட். ட்ரிவியல் குரூப்பில் ஒரே ஒரு ஐடென்டி எலமெண்ட் தான் இருக்கும். ஒன்லி ஐடென்டி எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ட்ரிவியல் குரூப் ஹேஸ் ஒன்லி ஐடென்டி எலமெண்ட். 24க்கு ஆப்ஷன் A. 25th கொஷினுக்கு இன் S3 தி சப்குரூப் ஜென்ரேட்டட் பை 1 to 3 எஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து 3. ஆர்டர் வந்து ஆப்ஷன் B 3. 25th in S3 the subgroup generated by 1 to 3 is order 3 option B. 26th வந்து பார்த்தீங்கன்னா 26th the order of GL 2, Z2 is ஆப்ஷனில் 6. Z2, 2, Z2 is 6 ஆப்ஷன் C. அடுத்தது 27 a group is simple if has no normal. simple group அப்படிங்கிறது has no normal subgroup except identity and itself. identity itself அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா the group has no normal subgroup. normal subgroup இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன பண்ணுறோம் simple groupனு சொல்கிறோம். the group is simple, it has no normal subgroup except identity and itself. 27th ஆப்ஷன் A. 28th பார்த்தீங்கன்னா the order of cycle group generated by G of infinite order is infinite. infinite order is infinite option A. the order of cyclic group generated by G of infinite order is infinite. 28th answer A. 29 homomorphic image of cyclic group. homomorphic image of cyclic group is always cyclic. homomorphic image of cyclic group is always cyclic. option A. the last question இந்த groups and theorems last question பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த டாப்பிக்கில் லாஸ்ட் கொஷின் if G is abelian then all subgroups are G வந்து அபிலியனாக இருக்கிறப்போ அதோட சப்குரூப் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மல். abelian group G is abelian then all the subgroups are normal. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 30 கொஷின்ஸ் எடுத்துருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 150 கொஷின்ஸ் வந்து இதில் இருக்குது. இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 120 கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கு உண்டான ஆன்சர் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.